இது என்ன சொல்ல வந்தேனாக்கா, இது வந்து பெற்றவங்களுக்கானது. கொஞ்சம் பசங்க குழந்தைங்களா இருக்க சொல்ல நல்லா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் சூப்பராக பேசுவாங்க குழந்தைங்களாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் போகிற பசங்க மாதிரி இருக்கிற அப்போ திட்டிகிட்டே இருப்பாங்க. படிக்கலை, உருப்பட மாட்டேன், விளங்க மாட்டேன். படிக்கலைன்னா கூட திட்டுவாங்க. அது பசங்களுக்கு படிப்பு வந்தால் தான், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க பசங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் விளங்க மாட்டேன், உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாதீங்க பசங்களை ஃபஸ்ட்டு. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசணும். எப்போவுமே நீ நல்லா வருவ, படி, இன்னும் கொஞ்சம் படி, இன்னும் முயற்சி பண்ணு, நல்லா படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்த்தணும். நான்லாம் என் பசங்க படிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் திட்ட மாட்டேன். வரது வரட்டும், படிக்கிறது படி, இப்படி தான் நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப படிக்கணும், அப்படியே ஃபஸ்ட் ரேங்க் தான் வரணும் பசங்க, அப்படிலாம் சொல்லி பசங்களை திட்டக்கூடாது. வர்றது வரட்டும், உனக்கு என்ன வருதோ பண்ணு, என்ன வருதோ செய், இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. எப்போ பார் திட்டிக்கிட்டு உருப்பட மாட்டேன், விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாபம் விடுவாங்க பசங்களுக்கு. இந்த மாதிரி உருப்பட மாட்டேன், விளங்க மாட்டேன், நாசமாக தான் போவேன், இப்படிலாம் கண்டிப்பாக சொல்லாதீங்க. நான் கிறிஸ்டியனில் இருக்கிறதுனால எப்போவுமே பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், அப்படி தான் பைபிளில் இருக்குது. நீங்கள் ஹிந்துஸோ முஸ்லீம்ஸோ யாரோ வீடியோ பார்க்குறீங்கன்னா நல்லா வாழ்த்தணும் பசங்களை, ஆசீர்வாதமாக பேசணும் பசங்களை. நீ நல்லா வருவ, நீ உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆசீர்வதிங்க. எப்போவுமே நீ நல்லா இருக்கணும், நிறைய வருஷம் இருக்கணும் அப்படின்றதுக்கு மாதிரி ஆசீர்வதிங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பசங்களை சபிப்பாங்க, என்கிட்ட பேச மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபிக்காதீங்க. பசங்களை வாழ்த்துங்க, நீ நல்லா இருக்கணும், எனக்கு செய்யலைனாலும் பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதமாக பேசுங்க. தயவு செய்து பசங்களை சபிக்காதீங்க, சாபம் கொடுக்காதீங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.